ஏசாயா 26ஆம் அதிகாரம். அந்நாளில் யூதா நாட்டில் இந்த பாடல் பாடப்படும். நமக்கொரு வலிமை மிகு நகர் உண்டு, நம்மை காக்க அவர் கொத்தளங்களை அமைத்துள்ளார். வாயில்களை திறந்து விடுங்கள், அவர் மீது நம்பிக்கை கொண்ட நேர்மையான மக்களினம் உள்ளே வரட்டும். அவர்கள் மன உறுதி கொண்டவர்கள், உம்மீது நம்பிக்கை உடையவர்கள். அவர்களை அமைதியால் நீர் உறுதிப்படுத்துகின்றீர். ஆண்டவர் மீது என்றென்றும் நம்பிக்கை கொள்ளுங்கள், ஏனெனில் ஆண்டவர் என் ஆண்டவர் என்றுமுள்ள கற்பாரை. உயரத்தில் வாழ்வோரை அவர் தாழ்த்துகின்றார், வானூர் உயர்ந்த நகரை தகர்க்கின்றார். அதை தரமட்டமாக்கி புழுதியோடு புழுதியாக, மண்ணோடு மண்ணாக செய்கின்றார். காலடிகள் எளியோரின் காலடிகளும் ஏழைகளின் பாதங்களும் அதை மிதிக்கும். நீதிமான்களின் நெறிகள் நேரியவை, நீர் நேர்மையாளரின் வழியை செம்மையாக்குகின்றீர். ஆண்டவரே, உமது நீதியின் நெறியில் நடந்து உமக்காக காத்திருக்கிறோம். உமது திருப்பெயரும் உமது நினைவும் எங்களுக்கு இன்பமாய் உள்ளன. என் நெஞ்சம் இரவில் உம்மை நாடுகின்றது, எனக்குள்ளிருக்கும் ஆவி ஏக்கத்தோடு உம்மை தேடுகின்றது. உம் நீதி திருப்புகள் நில உலகில் நிலைத்திருக்கையில் வாழ்வோர் நேர்மையை கற்றுக்கொள்வர். கொடியவர்களுக்கு நீர் இரக்கம் காட்டினாலும் அவர்கள் நேரியென செய்ய கற்றுக்கொள்வதில்லை. நேர்மை நிறைந்த நாட்டில் அவர்கள் அநீதி செய்கின்றனர், ஆண்டவரின் மாட்சியை அவர்கள் காண்பதில்லை. ஆண்டவரை, ஓங்கிய உம் கையை அவர்கள் காண்பதில்லை. உம் மக்கள் மீது நீர் கொண்ட பேரார்வத்தை அவர்கள் கண்டு நாணட்டும். உம் பகைவர்களுக்காக மூட்டிய தீ அவர்களை விழுங்கட்டும். ஆண்டவரை, நிறைவாழ்வை நீர் எங்களுக்கு உரியதாக்குவீர், ஏனெனில் எங்கள் செயல்கள் அனைத்தையும் எங்களுக்காக செய்கின்றவர் நீரே. எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே, உம்மை தவிர வேறு தலைவர்கள் எங்கள் மேல் ஆட்சி செலுத்தினார்கள், ஆனால் உமது பெயரை மட்டுமே நாங்கள் போற்றுகின்றோம். அவர்கள் செத்து மடிந்தார்கள், இனி உயிர் வாழ மாட்டார்கள். அவர்களின் நிழல்கள் உயிர் பெற்றெழ மாட்டா, ஏனெனில் நீர் அவர்களை அழித்து விட்டீர். அவர்களை பற்றிய நினைவுகள் யாவற்றையும் இல்லாதொழித்தீர். இந்த இனம் வளர செய்தீர், ஆண்டவரை, இந்த இனம் வளர செய்தீர். நீர் மாட்சியுடன் விளங்குகின்றீர், நாட்டின் எல்லைகள் அனைத்தையும் விரிவுபடுத்தினீர். ஆண்டவரை, துயரத்தில் உம்மை தேடினோம், நீர் எங்களை தண்டிக்கும் போது உம்மை நோக்கி மன்றாடினோம். பேறுகாலம் நெருங்குகையில் கருவுற்றவள் தன் வேதனையில் வருந்தி கதறுவது போல், ஆண்டவரே, நாங்களும் முன்னிலையில் இருக்கின்றோம். நாங்களும் கருவுற்று வேதனையில் துடித்தோம், ஆனால் காற்றை பெற்றெடுத்தவர் போலானோம். நாடு விடுதலை பெற நாங்கள் எதையும் சாதிக்கவில்லை. உலகில் குடியிருக்க எவரும் பிறக்கப் போவதில்லை. இறந்த மக்கள் உயிர் பெறுவர், அவர்களின் உயிரற்ற உடல்கள் மீண்டும் எழும். புழுதியில் வாழ்வோரை, விழித்தெழுந்து மகிழ்ந்து பாடுங்கள், ஏனெனில் நீர் பெய்விக்கும் பனி ஒளியின் பனி. இருந்தோர் நிழல்களின் நாட்டிலும் அதை விழ செய்கின்றீர், தண்டனையும் முன்னைய நிலைக்கு கொணரலும். என் மக்களை, நீங்கள் போய் உங்கள் அறைக்குள் நுழைந்து உள்ளிருந்து கதவுகளை தாளிட்டு கொள்ளுங்கள். கடும் சினம் தணியும் வரை சற்று ஒளிந்து கொள்ளுங்கள். மண்ணுலகில் வாழ்வோர் தமக்கு எதிராக செய்த தீச்செயலுக்கு தண்டனை வழங்க ஆண்டவர் தம் திருத்தலத்திலிருந்து புறப்படுகின்றார். மண்ணுலகம் தன் இரத்த பழியை வெளிக்கொணரும், அதில் கொலை செய்யப்பட்டவர்களை இனியும் அது மூடி மறைக்காது. 27ஆம் அதிகாரம். அந்நாளில் ஆண்டவர் தம் கொடிய பெரிய வலிமை மிகு வாளால் லிவியத்தான் என்னும் விரைந்தோடும் பாம்பை, லிவியத்தான் என்னும் நெளிந்தோடும் பாம்பை தண்டிப்பார். கடலில் இருக்கும் அந்த பெரும் நாகத்தை அவர் வெட்டி வீழ்த்துவார். அந்நாளில் ஒரு கனிமிகு திராட்சை தோட்டம் இருக்கும், அதை பற்றி பாடுங்கள். ஆண்டவராகிய நானே அதன் பாதுகாவலர், இடையராது அதற்கு நான் நீர் பாய்ச்சுகின்றேன். எவரும் அதற்கு தீங்கு விளைவிக்காதவாறு இரவும் பகலும் அதற்கு காவலாயிருக்கின்றேன். சினம் என்னிடம் இல்லை, நெருஞ்சியும் முட்புதரையும் என்னோடு போரிட செய்தவன் எவன்? நான் அவற்றுக்கு எதிராக அணிவகுத்து சென்று அவற்றை ஒருங்கே நெருப்புக்கு இரையாக்குவேன். அவர்கள் என்னை புகலிடமாக கொண்டு வலிமை பெறட்டும். என்னோடு அவர்கள் ஒப்புரவு செய்து கொள்ளட்டும், என்னோடு அவர்கள் சமாதானம் செய்து கொள்ளட்டும். வருங்காலத்தில் யாக்கோபு வேரூன்றி நிற்பான், இஸ்ரேல் பூத்து மலருவான், உலகத்தை எல்லாம் கனிகளால் நிரப்புவான். அவனை அடித்து நொறுக்கியோரை ஆண்டவர் அடித்து நொறுக்கியது போல் அவனையும் அவர் அடித்து நொறுக்கியது உண்டோ? அவனை வெட்டி வீழ்த்தியோரை அவர் வெட்டி வீழ்த்தியது போல் அவனையும் அவர் வெட்டி வீழ்த்தியது உண்டோ?
துரத்தி அடித்து வெளியேற்றத்தின் மூலம் அவர் அவனோடு போராடினார். கீழே காற்று நாளில் சூறை காற்றால் அவனை தூக்கி எறிந்தார். ஆதலால் இதன் வாயிலாய் யாக்கோபின் குற்றத்திற்காக பாவ கழுவாய் நிறைவேற்றப்படும். அவனது பாவம் அகற்றப்பட்டதன் முழு பயன் இதுவே. சுண்ணாம்பு கற்களை உடைத்து தூள் தூளாக்குவது போல அவர் அவர்களின் பலிபீட கற்களுக்கு செய்வார். அசூரா கம்பங்களும் தூப பீடங்களும் நிலை நிற்காதவாறு நொறுக்கப்படும். அரண் சூழ்ந்த நகரம் தனித்து விடப்பட்டுள்ளது. குடியிருப்பாரின்றி பாழாய் கிடக்கிறது. பாலை நிலம்போல் புறக்கணிக்கப்பட்டுள்ளது. ஆங்கே கன்றுக்குட்டி மேய்கின்றது, படுத்து கிடக்கின்றது. அதில் தழைத்துள்ளவற்றை திண்டு தீர்க்கின்றது. உலர்ந்த அதன் கிளைகள் முறிக்கப்படுகின்றன. பெண்டீர் வந்து அவற்றை சுட்டரிப்பர். ஏனெனில் உணர்வற்ற மக்களினம் அது. ஆதலால் அவர்களை படைத்தவர் அவர்கள் மீது இரக்கம் காட்டார். அவர்களை உருவாக்கியவர் அவர்களுக்கு ஆதரவு அருளார். அந்நாளில் ஆண்டவர் பேராற்றின் வாய்க்கால் முதல் எகிப்தின் பள்ளத்தாக்கு வரை புனையடிப்பார். இஸ்ரேல் மக்களே, நீங்கள் ஒருவர் பின் ஒருவராய் சேர்க்கப்படுவீர்கள். அந்நாளில் பெரியதோர் எக்காலம் முழங்கும். அப்பொழுது அசீரிய நாட்டில் சிதறுண்டோரும் எகிப்து நாட்டுக்கு துரத்தப்பட்டோரும் திரும்பி வருவர். எருசலேமின் திருமலையில் அவர்கள் ஆண்டவரை வழிபடுவார்கள். 28ஆம் அதிகாரம். வடநாட்டிற்கு எதிரான எச்சரிக்கை. எப்ராஹிமின் குடிவரியரின் மாண்புமிகு மணிமுடிக்கு ஐயோ கேடு. வாடுகின்ற மலராய் அதன் மேன்மை மிகு எழில் குறைகின்றதே. பள்ளத்தாக்கில் அது அமைந்துள்ளதே. நறுமணம் பூசிய தலைவர்கள் மது மயக்கத்தால் வீழ்ந்து கிடக்கின்றனரே. இதோ ஆற்றலும் வலிமையும் மிக்கோன் என் தலைவரிடம் உள்ளான். அவன் கல் மலையென அழிக்கும் புயலென கரை புரண்டோடும் பெருவெள்ளமென வந்து தன் கைவன்மையால் அதை தரையில் வீழ்த்துவான். எப்ராஹிம் குடிவரியின் மாண்புமிகு மணிமுடி கால்களால் மிதிக்கப்படும். வாடுகின்ற மலராய் அதன் மேன்மை மிகு எழில் குலைகின்றது. நறுமண பூசிய தலைவர்கள் வீழ்ந்து கிடக்கின்றனர். இது கோடை காலம் வருமுன் பழுத்த அத்திப்பழம் போலாகும். அதை காண்பவன் தன் கைக்கு எட்டியதும் அதை விழுங்கி விடுவான். அந்நாளில் படைகளின் ஆண்டவரை தம் மக்கள் எஞ்சியோருக்கு எழில்மிகு மணிமுடியாகவும் மாண்புமிகு மகுடமாகவும் இருப்பார். நீதி வழங்க அமர்வோனுக்கு நீதியின் உணர்வாகவும் நகர வாயிலை தாக்குவோர் புறமுதுகிடுமாறு போராடுவோர்க்கு ஆற்றலாகவும் அவர் இருப்பார். எசேயாவும் யூதாவின் குடிகார இறைவாக்கினரும் குருக்களும் இறைவாக்கினரும் திராட்சை ரசத்தால் தடுமாறுகின்றனர், மதுவால் தள்ளாடுகின்றனர். அவர்கள் மதுவால் மதிமயங்குகின்றனர், திராட்சை மதுவுக்கு அடிமையாகின்றனர். மதுவால் மயங்குகின்றனர், காட்சி காணுகையில் மருள்கின்றனர், நீதி வழங்குகையில் தடுமாறுகின்றனர். மேசைகளெல்லாம் வாந்தியால் நிறைந்துள்ளன, அழுக்குப்படியாத இடமே இல்லை. இவன் யாருக்கு அறிவு புகட்டுவான்? யாருக்கு செய்தியை புரியுமாறு எடுத்துரைப்பான்? பால்குடி மறந்தோர்க்கா? தாய்ப்பாலை விட்டு அகன்றோர்க்கா? ஏனெனில் கட்டளை மேல் கட்டளை, கட்டளை மேல் கட்டளை, அளவு நூலுக்கு மேல் அளவு நூல், அளவு நூலுக்கு மேல் அளவு நூல், இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் என்கின்றனர். ஆனால் குளறிய பேச்சும் புரியாத மொழியும் கொண்டோர் மூலம் ஆண்டவர் இம்மக்களுக்கு பாடம் கற்பிப்பார். இதோ உள்ளது இளைப்பாற்றி, களைத்தவன் இளைப்பாறட்டும். இதோ உள்ளது இளைப்பாற்றி என்று அவர்களுக்கு சொன்னாலும் செவி கொடுக்க மாட்டார்கள். ஆதலால் ஆண்டவரின் வார்த்தை அவர்களுக்கு கட்டளை மேல் கட்டளையாகவும் அளவு நூல் மேல் அளவு நூலாகவும் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சமாகவும் இருக்கும். அவர்கள் புறப்பட்டு செல்கையில் நிலை தடுமாறி வீழ்வர், நொறுக்கப்படுவர், கண்ணியில் சிக்குண்டு பிடிபடுவர். ஆதலால் எருசலேமில் உள்ள இம்மக்களை ஆள்வோரே, இகழ்வோரே, ஆண்டவரின் வார்த்தையை கேளுங்கள். நாங்கள் சாவோடு ஒரு உடன்படிக்கை செய்துள்ளோம், பாதாளத்துடன் உடன்பாடு செயற்படுத்தியுள்ளோம். பகைவன் பெரும் வெள்ளமென பாய்ந்து வந்தாலும் அவனால் எங்களை அணுக இயலாது. ஏனெனில் பொய்மையை நாங்கள் எங்கள் புகலிடமாய் கொண்டுள்ளோம், வஞ்சகத்தை எங்களுக்கு மறைவிடமாய் ஆக்கியுள்ளோம் என்று சொன்னீர்கள். ஆதலால் ஆண்டவராகிய என் தலைவர் கூறுவது இதுவே: இதோ சீயோனில் நான் ஓர் அடிக்கல் நாட்டுகின்றேன். அது பரிசோதிக்கப்பட்ட கல், விலையுயர்ந்த மூலைக்கல், உறுதியான அடித்தளமாய் அமையும் கல். நம்பிக்கை கொண்டோன் பதற்றமடையான். நீதியை அளவு நூலாகவும் நேர்மையை தூக்கு நூலாகவும் அமைப்பேன். பொய்மை என்னும் புகலிடத்தை கல்மலை அழிக்கும்.
மறைவிடத்தை பெருவெள்ளம் அடித்து செல்லும். சாவுடன் நாங்கள் செய்த உடன்படிக்கை முறிந்து போகும். பாதாளத்துடன் நீங்கள் செய்த உடன்பாடு நிலைத்து நிற்காது. பகைவன் பெருவெள்ளமென பாய்ந்து வரும்போது நீங்கள் அவனால் நசுக்கப்படுவீர்கள். பகை உங்களை கடக்கும் பொழுதெல்லாம் உங்களை வாரிக்கொண்டு போகும். அது காலைதோறும் பகலும் இரவும் பாய்ந்து வரும். அச்செய்தியை உணர்வதை மிகவும் திகிலூட்டும். கால் நீட்ட படுக்கையின் நீளம் போதாது. போர்த்தி கொள்ள போர்வையின் அகலம் பற்றாது. ஆண்டவர் பேராசும் மலைமேல் கிளர்ந்தெழுந்து போல் எழுவர். கிபையோன் பள்ளத்தாக்கில் செய்தது போல் செயலாற்றி கொதித்தெழுவர். தம் பணியை நிறைவேற்றுவா. விந்தையானது அவர்தம் செயல், புதிரானது அவர்தம் பணி. உங்கள் தலைகள் கடினமாகாதபடி இகழ்வதை விட்டுவிடுங்கள். ஏனெனில் நாடு முழுவதையும் அழித்தொழிக்குமாறு படைகளின் ஆண்டவராகிய என் தலைவரிட்ட ஆணையை நான் கேட்டேன். செவி கொடுங்கள், நான் கூறுவதை கேளுங்கள். செவி சாய்த்து நான் சொல்வதை கவனியுங்கள். விதைப்பதற்கென உழுபவர்கள் நாள்தோறும் உழுது கொண்டிருப்பார்களா? நிலத்தை நாள்தோறும் கிளறி பரம்படிப்பார்களா? அதன் மேற்பரப்பை சாமாக்கிய பின் உளுந்தை தூவி சீரகத்தை விதைப்பார்கள் அன்றோ? வார்கோதுமையை கோதுமை பாத்திகளிலும் தானியங்களை ஓரங்களிலும் உரிய இடத்திலும் விதைப்பார்கள் அன்றோ? இந்த நடைமுறையை அவர்கள் கற்றுக்கொள்கின்றார்கள். அவர்களின் கடவுள் அவர்களுக்கு கற்றுத்தருகின்றார். உளுந்து இருப்பு கோலால் அடிக்கப்படுவதில்லை. சீரகத்தின் மேல் வண்டி உருளை உருட்டப்படுவதில்லை. ஆனால் உளுந்து கோலாலும் சீரகம் தடியாலும் தட்டி அடிக்கப்படும். உணவுக்கான தானியத்தை யாரும் நொறுக்குவார்களா? இல்லை, அதை அவர்கள் இடைவிடாது போரடிப்பதில்லை. வண்டி உருளையும் குதிரையும் அதன் மேல் ஓட்டும்போது அதை அவர்கள் நொறுக்குவதில்லை. படைகளின் ஆண்டவரிடமிருந்து இந்த அறிவு வருகின்றது. அவர் திட்டமிடுவதில் வியப்புக்குரியவர், செயற்படுத்தும் அறிவில் சிறப்புக்குரியவர். 29ஆம் அதிகாரம். எருசலேமின் நிலைமை. தாவீது பாசறை அமைத்த நகராகிய அரியேல், அரியேல், உனக்கு ஐயோ கேடு! ஆண்டுக்கு பின் ஆண்டு கடந்து வரட்டும். விழாக்கள் முறைமுறையாய் வந்து போகட்டும். அரியலுக்கு நான் இடுக்கண் விளைவிப்பேன். அங்கு அழுகையும் புலம்பலும் நிறைந்திருக்கும். அரியேல் போலவே அது எனக்கு இருக்கும். உன்னை சுற்றிலும் பாசறை அமைப்பேன். உன்னை போர் கோபுரங்களால் சூழ்ந்து வளைப்பேன். உனக்கு எதிராய் முற்றுகை தளங்களை எழுப்புவேன். தாழ்த்தப்பட்ட நீ தரையிலிருந்து பேசுவாய். நலிந்த உன் குரல் புழுதியிலிருந்து எழும்பும். உன் குரல் இறந்தவன் ஆவியின் ஒலி போல மண்ணிலிருந்து வெளிவரும். உன் பேச்சு புழுதிக்குள்ளிருந்து முணுமுணுக்கும். உன் பகைவனின் திரள் நுண்ணிய தூசி போல் இருக்கும். கொடியவர் கூட்டம் பறக்கும் பதர் போல் இருக்கும். இவை திடீரென்று ஒரு நொடியில் நிகழும். இடிமுழக்கம், நிலநடுக்கம், பெயரிரைச்சல், சூறாவளி, புயல் காற்று, விழுங்கும் நெருப்பு, பிளம்பு ஆகியவற்றால் படைகளின் ஆண்டவர் உன்னை தண்டிப்பார். அரியலுக்கு எதிராக போர் தொடுக்கும் திரளான வேற்றினத்தார் அனைவரும், அதற்கு அதன் அருணுக்கும் எதிராக போரிட்டு அதை துன்புறுத்திய அனைவரும் கனவு போலும் கனவில் காணும் காட்சி போலும் மறைவர். பசியாய் இருப்பவர் உண்பதாய் கனவு கண்டு விழித்தெழுந்து வெறும் வயிற்றினராய் வாடுவது போலும், தாகமாய் இருப்பவர் நீர் அருந்துவதாய் கனா கண்டு விழித்தெழுந்து தீரா தாகத்தால் தவிப்பது போலும் சீயோன் மலைமேல் போர் தொடுக்கும் திரளான வேற்றினத்தார் அனைவரும் ஆவார். எச்சரிக்கைகள் புறக்கணிக்கப்படல். திகில் அடையுங்கள், திகைத்து நில்லுங்கள். குருடரை போல் இருங்கள், பார்வையற்றவர் ஆகுங்கள், ஆனால் திராட்சை ரசத்தால் அல்ல. தடுமாறுங்கள், ஆனால் மதுவால் அல்ல. ஏனெனில் ஆழ்ந்த தூக்கம் தரும் ஆவியை ஆண்டவர் உங்கள் மீது அனுப்பியுள்ளார். இறைவாக்கினராகிய உங்கள் கண்களை மூடியுள்ளார். திருக்காட்சியாளராகிய உங்கள் பார்வையை மறைத்துள்ளார். ஆதலால் ஒவ்வொரு காட்சியும் உங்களுக்கு மூடி முத்திரையிடப்பட்ட ஏட்டு சுருளின் வார்த்தைகள் போலாகும். எழுத்தறிந்த ஒருவரிடம் இதை படியும் என்றால் அவர் என்னால் இயலாது, இது மூடி முத்திரையிடப்பட்டுள்ளது என்பார். எழுத்தறியா ஒருவரிடம் ஏட்டு சுருளை கொடுத்து இதை படியும் என்றால் அவர் எனக்கு படிக்க தெரியாது என்பார். என் தலைவர் கூறுவது இதுவே: வாய் சொல்லால் இம்மக்கள் என்னை அணுகுகின்றனர், உதட்டினால் என்னை போற்றுகின்றனர். அவர்கள் உள்ளமோ என்னை விட்டு தொலையில் இருக்கிறது. அவர்களது இறையச்சம் மனனம் செய்த வெறும் மனித கட்டளையை சார்ந்ததே. ஆதலால் இதோ நான் இந்த மக்களுக்காக மீண்டும் வியத்தகு செயல் புரிவேன். அது விந்தைக்கு மேல் விந்தையாக இருக்கும்.
அவர்களுடைய ஞானிகளின் ஞானம் அழிந்து போம். அவர்களுடைய அறிஞர்களின் அறிவு மறைந்து போம். வருங்கால நம்பிக்கை. ஆண்டவரிடமிருந்து தங்கள் திட்டங்களை மனத்தின் ஆழங்களில் மறைத்து கொண்டு தங்கள் செயல்களை இருளில் செய்து நம்மை எவர் காணப்போகின்றார், நம்மை எவர் அறியப் போகின்றார் என சொல்வோருக்கு ஐயோ கேடு. நீங்கள் செய்யும் முறைகேடுதான் என்ன? கியவனுக்கு களிமண் ஈடாகுமோ? கைவேலை தன் கைவினைஞனை நோக்கி நீர் என்னை உருவாக்கவில்லை என்று கூறலாமோ? வனையப்பட்டது தன்னை வனைந்தவனை நோக்கி உமக்கு அறிவில்லை என்று சொல்லலாமோ? இன்னும் சிறிது காலத்தில் லெபோனின் வளல்மிகு தோட்டமாக மாறுமன்றோ? வளல்மிகு நிலம் காடாக ஆகிவிடுமன்றோ? அந்நாளில் காது கேளாதோர் ஏட்டு சுருளின் வார்த்தைகளை கேட்பர். பார்வையற்றோரின் கண்கள் காரிருளிலிருந்தும் மையிருளிலிருந்தும் விடுதலையாகி பார்வை பெறும். ஒடுக்கப்பட்டோர் மீண்டும் ஆண்டவரில் மகிழ்ச்சி பெறுவர். மானிடரில் வறியவர் இஸ்ரேலில் தூயவரில் அகமகிழ்வர். கொடியோர் இல்லாதொழிவர், இகழ்வோர் இல்லாமற் போவர். தீமையில் நாட்டம் கொள்வோர் அழிந்து போவர். அவர்கள் ஒருவர் மேல் பொய் குற்றம் சாட்டி நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்குவோரை இடர செய்கின்றனர். பொய் புனைந்த நேர்மையாளரின் வழக்கை புரட்டுகின்றனர். ஆதலால் ஆபிரகாமை மீட்ட ஆண்டவர் யாக்கோபு வீட்டாரை பற்றி கூறுவது, இனி யாக்கோபு மானக்கேடு அடைவதில்லை, அவன் முகம் இனி விளறி போவதுமில்லை. அவன் பிள்ளைகள் என் பெயரை தூயதென போற்றுவர். நான் செய்யவிருக்கும் என் கை வேலைப்பாடுகளை காணும்போது யாக்கோபின் தூயவரை தூயவராக போற்றுவர். இஸ்ரேலின் கடவுள் முன் அஞ்சி நிற்பர். தவறிழைக்கும் சிந்தை கொண்டோர் உணர்வடைவர். முறுமுறுப்போர் அறிவுரையை ஏற்றுக்கொள்வர். 30ஆம் அதிகாரம். எகிப்துடன் செய்துள்ள பயனற்ற உடன்பாடு. கலகக்காரரான புதல்வருக்கு ஐயோ கேடு என்கிறார் ஆண்டவர். என்னிடமிருந்து பெறாத திட்டத்தை செயல்படுத்துகின்றனர். என் தூண்டுதல் இன்றே உடன்படிக்கை செய்கின்றனர். இவ்வாறு பாவத்தின் மேல் பாவத்தை குவிக்கின்றனர். என்னை கேளாமலே எகிப்திற்கு புறப்பட்டு செல்கின்றனர். பார்வோன் ஆற்றலில் அடைக்கலம் பெறவும் எகிப்தின் நிழலில் புகலிடம் தேடவும் போகின்றனர். பார்வோன் அடைக்கலம் உங்களுக்கு மானக்கேட்டை கொணரும். எகிப்தின் நிழலில் புகலிடம் தேடுவது உங்களுக்கு இகழ்ச்சியாகும். யூதாவின் தலைவர் சோவானுக்கு வந்தனர். அதன் தூதர் ஆனேசுக்கு சென்றனர். பயனற்ற மக்களினத்தை முன்னிட்டு அனைவரும் மானக்கேட்டு அடைவர். அவர்களால் யாதொரு உதவியோ பயனோ இராது. ஆனால் மானக்கேடும் அவமதிப்புமே மிஞ்சும். நெகேபில் உள்ள விலங்கினங்களை பற்றிய இறைவாக்கு. கடும் துயரும் வேதனையும் நிறைந்த நாடு அது. பெண் சிங்கமும் ஆண் சிங்கமும் விரியன் பாம்பும் பறக்கும் நாகமும் உள்ள நாடு அது. இத்தகைய நாட்டின் வழியாய் கழுதைகளின் முதுகின் மேல் அவர்கள் தங்கள் செல்வங்களையும் ஒட்டகங்களின் திமிலங்கள் மேல் தங்கள் பொருட்களையும் சுமத்தி முற்றிலும் பயனற்ற மக்களினங்களுக்கு கொண்டு செல்கிறார்கள். எகிப்தியர் செய்யும் உதவி பயனற்றது. ஆதலால் நான் அவர்களை செயலாற்ற ராபாவு என அழைத்தேன். கீழ்ப்படியாத மக்கள், இப்பொழுது நீ சென்று அவர்கள் முன் பலகையில் பதித்து வை. ஏட்டு சுருள் ஒன்றில் எழுதிவை. வருங்காலத்திற்கென என்றுமுள்ள சான்றாக அது விளங்கும். ஏனெனில் அவர்கள் கலகம் செய்யும் மக்களாயும் பொய்யுரைக்கும் பிள்ளைகளாயும் ஆண்டவரின் திருச்சட்டத்திற்கு செவி சாய்ப்பதை விரும்பாத பிள்ளைகளாயும் உள்ளனர். திருப்பார்வையாளர்களிடம் அவர்கள் திருப்பார்வை காண வேண்டாம் என்றும், திருக்காட்சியாளரிடம் எங்களுக்கென உண்மையானவற்றை காட்சி காண வேண்டாம், இனிமையானவற்றை எங்களுக்கு கூறுங்கள், மாயமானவற்றை கண்டு செல்லுங்கள், தடமாறி செல்லுங்கள், நெறியை விட்டு விலகுங்கள், இஸ்ரேலின் தூயவரை எங்கள் பார்வையிலிருந்து அகற்றுங்கள் என்கிறார்கள். ஆதலால் இஸ்ரேலின் தூயவர் கூறுவது இதுவே: என் எச்சரிக்கையை நீங்கள் அவமதித்தீர்கள். அடக்கி ஆள்வதிலும் ஒடுக்குவதிலும் நம்பிக்கை வைத்தீர்கள். அவற்றையே பற்றி கொண்டிருந்தீர்கள். ஆதலால் உயர்ந்த மதிர் சுவரில் இடிந்து விழும். தருவாயிலுள்ள பிளவு திடீரென்று நொடிப்பொழுது சரிந்து விழுவது போல் இந்த தீச்செயல் உங்கள் மேல் விழும். அது இடிந்து வீழ்வது கியவனின் மட்கலம் சுக்கு நூறாய் உடைந்து போவது போல் இருக்கும். அடுப்பிலிருந்து நெருப்பு எடுப்பதற்கோ பழத்திலிருந்து நீர் மொழ்வதற்கோ உடைந்த துண்டுகளில் எதுவுமே உதவாது. என் தலைவரும் இஸ்ரேலின் தூயவருமான ஆண்டவர் கூறுவது இதுவே: நீங்கள் என்னிடம் திரும்பி வந்து அமைதி உற்றால் விடுதலை பெறுவீர்கள். அமைதியிலும் நம்பிக்கையிலுமே நீங்கள் வலிமை பெறுவீர்கள். நீங்களோ ஏற்க மறுத்தீர்கள். முடியாது, நாங்கள் குதிரை ஏறி விரைந்தோட தான் செய்வோம் என்கிறீர்கள். ஆம், தப்பியோட தான் போகிறீர்கள்.
விரைந்தோடும் தேரில் ஏறி செல்வோம் என்கிறீர்கள். ஆம், உங்களை துரத்தி வருபவர் விரைந்து வருவார். ஒருவன் மிரட்ட நீங்கள் 1000 பேர் ஓடுவீர்கள். அவர் அச்சுறுத்த நீங்கள் உயிர் தப்பி ஓடுவீர்கள். மலை உச்சி கொடிமரம் போல் குன்றின் மேல் சின்னம் போல் எஞ்சி நிற்பீர்கள். ஆதலால் உங்களுக்கு கருணை காட்ட ஆண்டவர் காத்திருப்பார். உங்களுக்கு இறங்குமாறு எழுந்தருளுவார். ஏனெனில் ஆண்டவர் நீதியின் கடவுள். அவருக்காக காத்திருப்போர் நற்பெயர் பெற்றோர். ஆண்டவர் தம் மக்களுக்கு வழங்கும் ஆசி. சியோன் வாழ் மக்களை, எருசலேமில் குடியிருப்போரே, நீங்கள் இனி ஒருபோதும் அழமாட்டீர்கள். அவர் உங்கள் மேல் திண்ணமாய் அருள் கூறுவார். நீங்கள் கூப்பிடும் குரலுக்கு செவிசாய்த்து உங்களுக்கு மறுமொழி அளிப்பார். என் தலைவராகிய உங்கள் போதகர் உங்களுக்கு துன்பம் எனும் அப்பத்தையும் ஒடுக்குதல் எனும் நீரையும் கொடுத்திருந்தாலும் இனி தம்மை மறைத்து கொள்ள மாட்டார். உங்கள் போதகரை நீங்கள் கண்ணால் காண்பீர்கள். நீங்கள் வலப்புறமோ இடப்புறமோ எப்பக்கம் சென்றாலும் இதுதான் வழி, இதில் நடந்து செல்லுங்கள் என்னும் வார்த்தை பின்னிருந்து உங்கள் செவிகளில் ஒலிக்கும். அப்போது வெள்ளி பொதிந்த உங்கள் சிலைகளையும் பொன் வைந்த உங்கள் வார்ப்பு படிமங்களையும் தீட்டாக கருதுவீர்கள். தீட்டானவையாக அவற்றை கருதி வெளியே வீசி தொலைந்து போ என்பீர்கள். நீங்கள் நிலத்தில் விதைத்துள்ள விதை மீது ஆண்டவர் மழை பொழிவார். நிலத்தின் விளைவான உணவு செழுமையாகவும் மிகுதியாகவும் இருக்கும். அந்நாளில் உன் மந்தை பரந்த மேய்ச்சல் வெளியில் மேயும். முரத்தாலும் கலகாலும் தூற்றப்பட்டு சுவையூட்டப்பட்ட தீனியை நிலத்தை உழும் காளைகளும் கழுதைகளும் தின்னும். கோட்டைகள் இடிந்து விழுகின்ற மிக பெரும் அழிவு நாளில் வானளாவிய மலைகள் அனைத்தின் மேலும் உயர்ந்த குன்றுகள் அனைத்தின் மேலும் கால்வாய்களும் நீரோடைகளும் தோன்றும். ஆண்டவர் தம் மக்களின் முறிவுகளை கட்டி தாம் அடித்து ஏற்படுத்திய காயங்களை குணமாக்கும் நாளில் நிலவின் ஒளி கதிரவன் ஒளி போல் ஆகும். கதிரவன் ஒளி 7 பகல்களின் ஒளி ஒன்று திரண்டார் போல் 7 மடங்காகும். அசீரியாவுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு. இதோ ஆண்டவரின் திருப்பெயர் தொலையிலிருந்து வருகின்றது. அவர் கனல் கக்கும் சினத்தோடும் பொறுக்க ஒண்ணா சீற்றத்தோடும் வருகின்றார். அவர் உதடுகள் கடும் சினத்தால் துடிக்கின்றன. அவர் நாக்கு பொசுக்கும் நெருப்பை போன்றது. அவர் மூச்சு களத்தளவு பாயும் வெள்ளம் போல வருகின்றது. அழிவு என்னும் சல்லடையில் மக்களினங்களை சலித்து வழி தவற செய்யும் கடிவாளத்தை மக்களின் வாயில் மாட்ட வருகின்றார். புனித விழா கொண்டாடும் இரவில் பாடுவது போல் நீங்கள் மகிழ்ச்சி பாடல் பாடுவீர்கள். இஸ்ரேலின் பாறையான ஆண்டவர் மலைக்கு செல்லும்போது குழலிசைத்து செல்வோரை போல் உங்கள் உள்ள கழிக்கும். ஆண்டவர் தம் ஆட்சிமிகு குரலை எங்கும் ஒலிக்க செய்வார். அவர் பொங்கி எழும் சீற்றம் கொண்டு விளங்கும் நெருப்பு, பெருமழை, சூறாவளி காற்று, கல்மழை இவற்றால் தம் தண்டிக்கும் ஆற்றலை வெளிப்படுத்துவார். ஆண்டவரின் குரலொலி கேட்டு அசீரியர் நடுநடுங்குவர். ஆண்டவர் தம் கோலால் அவர்களை அடிப்பார். உங்களின் யாழிசைக்கும் தம்புருவின் ஓசைக்கும் ஏற்ப ஆண்டவர் தம் கோலால் அடிமேல் அடி அடித்து அவர்களை நொறுக்குவார். அவர்களோடு கைகளை சுழற்றி வன்மையாக போரிடுவார். ஏனெனில் முன்னரே அவர்களுக்காக நெருப்பு குழி ஒன்று ஏற்பாடாகியுள்ளது. அது அரசனுக்கு என்று தயார் செய்யப்பட்டது. ஆழமும் அகலவுமான நெருப்பு குழியால் உருவாக்கப்பட்ட அதில் நெருப்பும் விறகு கட்டையும் ஏராளமாக நிறைந்துள்ளன. ஆண்டவரின் மூச்சு கந்தக மலை போல் அவற்றின் மேல் நெருப்பு மூட்டும். ஆமேன். God bless you.